அனாட்டமிக்கு விஸ்ராம் சிங் படிக்கிறதா பிடிசி படிக்கிறதான்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? டெஃபினட்டா சொல்றேன், இந்த வீடியோ முடியிறப்ப உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ப்ரோ, எங்க காலேஜ்ல விஸ்ராம் சிங் படிக்க சொல்லிருக்காங்க, எங்க காலேஜ்ல பிடிசி படிக்க சொல்லிருக்காங்க. அப்ப நாங்க எதான் ப்ரோ படிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எந்த புக் தியரிக்கு பெஸ்ட்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ப்ரோ, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் என்ன புக் ப்ரோ படிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை நான் விஸ்ராம் சிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா விஸ்ராம் சிங்ல சிம்பிள் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, படிச்ச உடனே புரியும். ஆனா பிடிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, பிகினர்ஸ்க்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அனாட்டமியை பொறுத்த வரைக்கும் டயகிராம்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிடிசிலையும் சரி விஸ்ராம்லும் சரி டயகிராம்ஸ் நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. பிடிசியை கம்பேர் பண்ணும்போது விஸ்ராம் சிங்ல எக்ஸாம் ஃப்ரெண்ட்லி டயகிராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டயகிராம்ஸ் நம்ம எக்ஸாம்ல ஈஸியா வரைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிடிசியில பாருங்க, இது வந்து அந்த அளவுக்கு நம்மளால எக்ஸாம்ல இதே மாதிரி வரைய முடியாது. ஆனா இதே டயகிராம் விஸ்ராம் சிங்ல பாத்தீங்கன்னா கிளியரா கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்மளால எக்ஸாம்ல ஈஸியா வரைய முடியும். அடுத்து ஜெனரல் அனாட்டமிக்கு தயவு செய்து விஸ்ராம் சிங் யூஸ் பண்ணிடாதீங்க, பிடிசி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிடிசியில ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ஒரு புக்கை மட்டும் பச்சா போதும். அடுத்து கிளினிக்கல் அனாட்டமி. நீங்க அனாட்டமி எக்ஸாம்ல எந்த ஒரு கொஸ்டின் எழுதினாலும் இந்த கிளினிக்கல் அனாட்டமின்ற டாபிக் போடாம எழுதவே கூடாது. கிளினிக்கல் அனாட்டமி எதுல படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா பிடிசிலையும் நல்லா தான் இருக்கும், விஸ்ராம் சிங்லையும் நல்லா தான் இருக்கும். ஆனா விஸ்ராம் சிங்ல கொஞ்சம் அட்ராக்டிவா கொடுத்துருப்பாங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல்ஸ் நீங்க அனாட்டமிக்கு பிடிசி படிக்க போறீங்களா இல்ல விஸ்ராம் சிங் படிக்க போறீங்களா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நீங்க டெய்லியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.